கர்த்தர் நீதிமானின் வழி அறிந்திருக்கிறார். ஆமென் ஆமென். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, நீதிமானுக்கு என்ன சூழ்ந்து கொள்ளுமா? கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர் அப்படிப்பட்ட கிருபையை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து போகிறோம். நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுந்த இயேசு யாரெல்லாம் சந்தித்தார், 40 நாள் இயேசு பூமியில் இருந்தார், அவர் யாரெல்லாம் சந்தித்தார் என்பதுதான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரம் யாரை குறிச்சு பார்த்தோம்? எம்மா ஒரு சீசரை குறிச்சு பார்த்தோம். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு ஒருத்தரை என்ன பண்றாருன்னா சந்திக்கிறார். அவர் யாரு அப்படின்னா நீங்க கரெக்டா இப்ப சொல்லிடுவீங்க எனக்கு. ஏன்னா இயேசு பின்னாடியே போயிட்டு, ஏசப்பா நீங்க எங்க செத்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன், அங்கேயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கூடவே போயிட்டு இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னா உடனே வேணாப்பா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பூமியில உங்களுக்கு ஒரு கூடாரம் கட்டி தரேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் சீசன் யாரு? பேதுரு. அல்லேலூயா. இந்த பேதுருவை குறிச்சு உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும். தெரியாதானே உங்களுக்கு பேதுருவை குறிச்சு? சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன குறிச்சு பேதுருவை குறிச்சு தெரியும்ட்டு? நம்ம சூழ்நிலையை கண்டு பேதுரு பயந்தாரு, அப்புறம் கடல் மேல நடந்தாரு, அப்புறம் 3 முறை இயேசுவை மறுதலிச்சாரு, அப்புறம் ஒரே பிரசங்கத்துல பேதுரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. காதை என்ன பண்ணாரு? மல்குஸ் காதை வெட்டிட்டார். இப்படி இவரை குறிச்சு நம்ம நிறைய காரியத்தை குறிச்சு பார்க்கிறோம். இந்த பேதுருவை கட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதம் அழகா போட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேதுருக்கு இயேசு மேல ரொம்ப அன்பு. அந்த அன்பு அவனுக்கு வெளிக்காட்டுறதுக்கு அவன் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டான். என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பேதுருவை இயேசு அழைக்கும் போது எந்த காரியத்தையும் அவன் யோசிக்கல, உடனே வலைய விட்டு இயேசுவின் பின்னாடி போனவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் நம்மள அழைச்சிட்டாரு அப்படின்னா சூழ்நிலை, குடும்பம் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா சூழ்நிலை பார்க்கல கர்த்தர் ஒரு பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்மை போஷித்து நடத்துறதுக்கு அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். இந்த பேதுருவை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாய் போட்டு இருக்கிறது. இவன் பாத்தீங்கன்னா ஏசப்பா எப்பயுமே அவன் கூட இருக்கணும்னு நினைச்சான். மத்தேயு 17வது அதிகாரத்துல நீங்க எடுக்க வேணாம், நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு செய்திக்கு போறேன். 17வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு பேதுரு என்ன பண்ணாரு அப்படின்னா கூட்டிட்டு போயிட்டு மறுரூபமாகிற அந்த மலையில் இருக்கிறார். அப்ப இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா பிதாவினுடைய சத்தம் அங்க கேட்கப்படுகிறது. மறுரூபமாகிற அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை என்ன பண்றாரு அவர் பார்க்கிறார். உடனே இயேசு சொல்றார், இயேசுவை பார்த்துட்டு பேதுரு சொல்றாரு, ஏசப்பா நீங்க இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு என் கூடவே இருங்க. அவன் அன்பை வெளிக்காட்ட நினைத்தான். அந்த அன்பை சரியான முறையில் அவன் வெளிக்காட்டவில்லை. அன்பை வெளிக்காட்ட அவனுக்கு ஏசப்பா மேல பாசம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் ஏசப்பா மேல பாசம் இருக்குதா? பாசம் இருக்க வச்சுதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாசம் இருக்கிறதுனாலதான், அன்பு இருக்கிறதுனால தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் பாசம் இருக்குது. ஆனா நம்ம வெளிக்காட்டுகிற முறை எப்படி என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உடைந்தவனை தேடி உயிர்த்தெழுந்த இயேசு வருகிறார். அல்லேலூயா. உடைந்து போயிருக்கிற உன்னை தேடி இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உன் பக்கத்துல வர வல்லவராயிருக்கிறார். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி எழுதிட்டீங்களா? ஒரு குலுக்கி 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 சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்து இருக்கிறியா? மூஞ்ச பார்த்து கேளுங்க. உடைஞ்சிருக்கிறியா? உன்னை தேடி உயிர்த்தெழுந்த இயேசு வராரு. அல்லேலூயா. சேவியர் எனக்கு கை கொடுக்க ஆளே இல்லாம போயிட்டாங்க. 2 கை இருக்குது, 2 கை இருக்குது, ஒன்னொன்னு கொடுக்கணும். ஆமென். எல்லாம் கேளுங்க. உடைந்தவனை தேடி இன்னைக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்றாரு, வர வல்லவராய் இருக்கிறார். யாரு உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசர்கள் உடைஞ்சு போயிட்டாங்க. விசேஷமா பெசலா பேதுரு உடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப பாருங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க மறிச்சிட்டாங்கன்னா அந்த இழப்பு தாங்கவே முடியாது. உண்மையா உண்மை இல்லையா? அது ரொம்ப இழப்பு. அந்த இழப்பை ஈடு கட்டவே முடியாதுங்க. என் வாழ்க்கையில அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம கூடவே இருந்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா நம்மளால அந்த இழப்பை ஈடு கட்ட முடியாது. நம்மளால நீங்க நேசிச்ச உன் அண்ணனோ, உன் அப்பாவோ, உன் கணவனோ, ஒருவேளை உன் நண்பரோ, யார் மறிச்சு போயிட்டு இருந்தாலும் அந்த இழப்புல இருந்து வெளிவரணும்னா அவ்வளவு கஷ்டங்க, அவ்வளவு கஷ்டம். அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்.
ஓடி வந்தவன் யார் தெரியுமா? பேதுரு தாங்க ஓடி வந்தான். அவனுக்கு உள்ளத்துல இயேசுவின் மேல் ஒரு அன்பு இருந்தது. ஒரு அன்பு இருந்துச்சுங்க அவனுக்கு. அந்த அன்பு கல்லறையில் இருக்கிற இயேசுவை பார்க்கிறதுக்கு ஓடுறான் அவன். ஆனா இயேசு கல்லறையில இல்லை. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது, அவனுக்கு நல்ல அன்பு இருக்குது. இயேசு மரித்தார் அந்த செய்தி அவன் உள்ளத்தை உடைச்சிருச்சு. இன்னைக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனை, வியாதி, வறுமை, ஒருவேளை உன்னுடைய வாகனத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ளம் உடைந்து போய் இந்த சபைக்கு நீ வந்திருந்தாலும், உடைந்து போன உன்னை தேடி உயிர்த்தெழுந்த இயேசு இந்த கால வேளையிலே உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். ஒரு கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் தேடி வந்திருக்கிறார். இந்த பேதுருவை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு வலியோடு இருக்கிற உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். இவனை தேடி எதெல்லாம் இவன் வாழ்க்கையில மாத்தினாருன்னு ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவர்களையும் அவர் அப்பத்தையும் பிட்கையில் நாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. இங்க வேதத்துல அழகா போட்டிருக்குது. நம்ம எம்மா ஒரு சீசரை குறிச்சு போன வாரம் பார்த்தோம். அவங்க இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் பத்தியா? அப்பதான் இயேசு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்க. உடனே இயேசு என்ன பண்ணிட்டாரு? மறைந்து போயிட்டாருங்க. இயேசு மறைஞ்சு போயிட்டாரா? மறைஞ்சு போன உடனே இவங்க சீசர்களுக்கு, அந்த 11 சீசர்களுக்கு போய் சொல்றாங்க, சீமோனுக்கு முன்னாடி தரிசனம் ஆனாருன்னு சொன்னாரு. நான் நம்பல, நாங்க இப்ப நம்புறோம். அந்த இயேசு உயிரோடு தான் இருக்கிறாரு. அவர் நம்ம கூட நடந்து வருவாரு. சோர்ந்து போயிட்டு தான் நம்மளை திடப்படுத்துகிறவரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறேன் என்பதை எம்மா ஒரு சீசர்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தினார்கள். ஆமென். பேதுருக்கு இயேசு தரிசனமானா. இங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. உடைஞ்சு போன பேதுருவை இயேசு தேடி வந்தார். ஆமென். இன்னைக்கு உடைந்து போயிருக்கிற உன்னை இயேசு தேடி வருகிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த சீசர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கும். இது சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குது. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கும், எடுக்க வேணாம். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, சீசர்களை கொண்டு போவாங்க. அவங்களால ஜெபிச்சா அந்த பிசாசு என்ன பண்ணாது? போகாது. அப்ப இயேசு என்ன பண்ணுவாருன்னா, ஜெபிச்ச உடனே அந்த பிசாசு என்ன பண்ணும்? போயிடும். அப்போ அந்த சீசர்கள்லாம் கேட்பாங்க, நாங்க ஜெபிச்ச போது ஏன் போல அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசமா இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன என்ன பண்ணும்? அது பெயர்ந்து போகும். அதெல்லாம் அவர் சொன்னார். இவங்க இயேசு கிட்ட இருக்கிற வல்லமையை, இயேசு கிட்ட இருக்கிற அந்த கையில் இருக்கிற அற்புதம், பார்வையில இருக்கிற அற்புதம், நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஒண்ணுமே வாங்கிக்கல அவங்க. அதனாலதான் இவங்க நினைட்டாங்க, உடைஞ்சு போயிட்டாங்க. இயேசு நம்மளுக்கு வீடு கொடுக்கல, ஒரு நல்ல வேலை கொடுக்கல, நம்மளுக்கு என்ன பண்ணல, வரங்களையும் கொடுக்கல, விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. உடைஞ்சு போன டைம்ல தேடி இயேசு வந்தார். இயேசுவை நம்பி இயேசு பின்னாடி போன யாராலும் சரிங்க, எப்படிப்பட்டவங்களா இருந்தா, அவங்க படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், இயேசு பின்னாடி வரவங்களை இயேசு ஒரு நாளோ உடைந்து போக விடவே மாட்டார். நீ உடைஞ்சு போன போது உன் சொந்த பந்தம் கூட இருக்குது, இயேசு கூட இருப்பார். ஆமென். இயேசு தேடி வரார். வந்து முதல்ல வந்து கல்லறையை பார்த்த சீசனுக்கு தன்னை காட்சி அளித்தார் இயேசு. காட்சி அளித்தார் இயேசு. நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னு காட்டினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்காய் நிற்கிற நீ, அவருக்காய் வாழ்கிற நீ, அவர் பின்னாடி துன்பத்திலையும் பாடலையும் கஷ்டத்திலையும் வறுமையிலும் அவருக்காய் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற நீ, அவருடைய அடிசுவரை பின்பற்றுகிற நீ, உடைஞ்சு போகும்போது உன்னை இயேசு விடவே மாட்டாரு. தேடி இயேசு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம் நான் இயேசுவை தேடி போனேன். என்னால இப்ப முடியல, என் சூழ்நிலை அப்படின்னா உன்னை தேடி வர இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆமே. ஒரு பாட்டு இருக்கிறது, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா,
பாருங்க, இவன் கல்லறையில பார்த்தான், இயேசுவை காணோம். ஆனா இயேசு இவனுக்கு காட்சி அளித்தாரு. காட்சி அளித்தாலும் இவன் ரொம்ப தூரம் போயிட்டான். இயேசு எனக்கு என்ன பண்ணல, ஒண்ணுமே செய்யல. யாரெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு, ஏன் நான் ரொம்ப நாளா சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமா சபைக்கு வரேன், உபவாசம் பண்றேன், ஜெபிக்கிறேன், நான் என்ன ஆண்டவனை பண்றேன், ஆண்டவருக்கா கொடுக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில இயேசுப்பா ஒண்ணுமே செய்யலன்னு யாரெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ, இயேசு சொல்றாரு, உன்னை தேடி இயேசு இன்னைக்கு வருகிறா. நீ தூரமா இருந்தாலும் உன் பக்கத்துல வந்து உனக்கு உதவி செய்ய இயேசு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உடைந்து போனவனை தேடி இயேசு இன்னைக்கு வரார். ஆமென், ஆமென். நீ தூரம் சென்றாலும் உன்னை நடத்ததான் இயேசு வல்லவரா இருக்கிறார். ஆமென். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, உடைந்த உன்னை என்ன பண்றார் இயேசு, குணமாக்க உயிர் தெழுந்த இயேசு வருகிறார். அல்லேலூயா. உடைந்தவனை குணமாக்க இயேசு வருகிறார். உடைந்தவன் என்ன பண்றாரா, குணமாக்க வராரு. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி. போதுமா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆவது வசனம் வாசிங்க. மத்தேயு 26:75. அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு அவரை நோக்கி, ரவி நானோ என்றான். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இந்த லூக்கால 22ஆவது அதிகாரம் 61ஆவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவன் இயேசுவை என்ன பண்ணிடுவான்னா மறுதலிச்சிடுவான். அவர் யாருன்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு அவன் என்ன பண்றான் சொல்லிடுவான். சொன்ன உடனே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். இப்போ 3வது முறை சேவல் கூவிடுச்சு, மறுதலிச்சிட்டான். இயேசு ஒண்ணுமே பார்க்கலங்க, திரும்பி பார்த்தார். என்ன பண்ணார் இயேசு, திரும்பி தான் பார்த்தார். மத்தியில சொல்லப்பட்டிருக்குது, அவன் இயேசு முன்னாடி சொன்ன வசனத்தை நினைச்சு மனக்கசந்து அழுது, மனம் உடைஞ்சு, இருதயம் உடைஞ்சு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் சொல்லிட்டான், இயேசு சொன்ன மாதிரி நம்ம இயேசுவை மறுதலிச்சிட்டோம். ஒருவேளை இயேசு உயிரோடு எழுந்திருந்தா கூட என்னை தேடி வர மாட்டாரு. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், அவர் இருதயத்தை உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் இருதயம் உடைந்தவனாய் வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட, கண்ணீரோடு கூட இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதுதான் சொல்றாரு, பேதுருவை போல இயேசுவுக்கு நான் உண்மையா இல்லை, இயேசு சொல்ற வழியில நான் நடக்கல, இயேசு சொன்னபடி என் பாதை இல்லை, என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இயேசு என்னை கண்டிக்க மாட்டாரு, இயேசு என்னை கைவிட்டுடுவார்னு ஒருவேளை நீ கவலையோடு கூட நீ உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உன்னை குணப்படுத்த இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு உன் பக்கத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உடைந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்னா குணமாக்கினார். எப்படி குணமாக்குனா, அவனை தேடி தேடி போய் குணமாக்குற இயேசு தனியா அவனுக்கு ஒரு அடி தரிசனமானார். 11 பேர் என்ன பண்றாங்க, கதவை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. போயிட்டு உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொன்னார். ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். 11 பேருக்கு தரிசனமானாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெசலா போய் அவருக்காக தரிசனம் ஆகுறார். 21ஆவது அதிகாரம் 20ஆவது அதிகாரம் யோவான் 20லயே இயேசுனுடைய அற்புத அடையாளம் முடிஞ்சிடும். 21 பெசலா பேதுருக்காக தான் கர்த்தர் எழுதுவார். அவனை பத்தி தான் அதுல அதிகமா இருக்கும். அவன் 7 பேர் கூட என்ன பண்ணிருப்பான், மீன் குப்பி போயிருப்பான், விடவே மாட்டாருங்க. அவன் இருதயம் குணப்பட்டு கர்த்தரை விட்டு தூரம் போயிடணும்னு அவன் நினைச்சிட்டான். ஒருவேளை இன்னைக்கு உன் சூழ்நிலை, உன் பிரச்சனை, நானும் ஆண்டவருக்காக நிக்கிறேன், என்னால நிக்க முடியலன்னு ஒருவேளை கர்த்தரை விட்டு நீங்க தூரம் போயிருக்கலாம். நீங்க தூரம் போயிருந்தாலும் உன் மேல அழைப்பு இருக்கிறதுனால, உன் மேல தரிசனம் இருக்கிறதுனால, உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால உன் இருதயத்தை மறுபடியும் குணமாக்கி உன்னை சரிப்படுத்துவதற்கு இயேசு நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை குணமாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்குறார். எப்படிப்பட்ட பலவீனத்தோடு, எப்படிப்பட்ட போராட்டத்தோடு, எப்படிப்பட்ட கண்ணீரோடு கூட இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், உன்னை குணமாக்க இயேசு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை குணமாக்குறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் நீங்க நானும் குணமாகும். அவர் தழும்பு நம்மை குணப்படுத்தும் என்பதை வேதம் தெள்ள தெளிவா
நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, உடைந்தவனை தேடி இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உடைந்தவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இப்போ முதல் முறை தரிசனம் ஆயிட்டாரு, 11 குடும்பம் தரிசனம் ஆயிட்டாரு. ஆனாலும் பேதுரு என்ன பண்ணல, இன்னும் குணப்படலைங்க. அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும்ன்ற எண்ணம் இல்லை, பழைய வாழ்க்கைக்கு போனாரு. இந்த பேதுருக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு உண்டு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியில சொல்லப்பட்டிருக்குது, இயேசு பிரசங்கம் பண்ணுவார். ஒரு சிலருக்குலாம் வந்து கடினமா பிரசங்கம் பண்ணா கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டிமன்றம் வீட்டில் ஒன்று போடுவாங்க, அவங்க ஃபோனில் ஒரு பட்டிமன்றம் போடுவாங்க, தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு பட்டிமன்றம் போட்டு இன்னைக்கு பேசுறது சரியே இல்லைன்னு பட்டிமன்றம் போடுவாங்க. இப்போ இயேசுடைய பிரசங்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமா இருந்துச்சா. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா, இப்படிப்பட்ட பிரசங்கத்தை யார் கேட்பான்னு இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இயேசு கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்க. அதுக்கு பேதுரு சொல்றாங்க, நாங்க யார் இடத்துல போவோம், ஜீவன் கொடுக்கிற வசனம் உம்மிடத்துல உண்டு என்பதை பேதுருக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு உள்ள மனுஷனா இருக்கிறான். ஆமென், ஆமென். அவன் வெளிப்பாடு உள்ளவன். அவன் வெளிப்பாடெல்லாம் இழந்துட்டான். ஆனா வெளிப்பாடை இழந்த பேதுருக்கு மறுபடியும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை வெளிப்பாடு கொடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கலாம், தீர்க்க தரிசன அபிஷேகம் உண்மையில இருக்கலாம், ஒருவேளை சொப்பனத்தின் அபிஷேகம் பாத்தீங்கன்னா யோசேப்பு போல உன் வாழ்க்கையில இருக்கலாம். ஒருவேளை அதை எல்லாத்தையும் இழந்துட்டு போ, நம்ம வரமா போறோமான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை அப்படி இருக்கும். நான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த மீண்டும் அந்த வெளிப்பாடின் அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறதுக்கு இயேசு நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இவன் சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன். இவன் கூட ஒரு கூட்டம் இருக்குது, 7 பேர் இருக்கிறாங்க இவனோட சேர்த்து. கூட இவங்க சொல்றாங்க, நாங்களும் மீன் பிடிக்க என்ன பண்றோம், அவங்க கூட வரேன். போனாங்க, மீன் பிடிச்சி எந்த வேலையும் ரொம்ப நாள் டச் விட்டுட்டோன்னு வச்சுங்க, என்ன பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். செஞ்சுக்கிட்டே இருந்தா கஷ்டம் தெரியாது. டச் விட்டா என்ன ஆயிடும், ஒரு 4 நாள் ஒரு 3 நாள் கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடும்னா பழகிடும். இவனுக்கு சாதாவே அழைப்பு பெறுவதுக்கு முன்னாடி அழைப்பு ஆண்டவர் கொடுக்குது, 2வது வாட்டி அழைப்பு கொடுக்குறாரு. லூக்கா 5:5 அப்போ போய் மீன் பிடிக்கிறான். மீன் என்ன பண்ணல, கிடைக்கல. மத்தேயுல முதல் அழைப்பு 2வதுல கொடுக்குறான், கிடைக்கல. இப்போ என்ன பண்ணிட்டாரு, டச் விட்டு போச்சு. 3.5 வருஷம் என்ன ஆயிடுச்சு, மீன் பிடிக்கல டச். இப்போ என்ன பண்றாரு, கூட 6 பேரையும் கூட்டிக்கிட்டு மீன் பிடிக்க போறாரு. ஒரு மீன் கூட அகப்படல. என்ன பண்ணலங்க, ஒரு மீன் கூட அகப்படல. அகப்படாத போது என்னாச்சு அப்படின்னா, இயேசு அந்த இடத்துல நடுவே வந்து நின்றார். ராம் என்று சொல்லுங்களேன். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்ககிட்ட எதனா இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. ஆனா பாருங்க, இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கிற அந்த காட்டுறது மட்டும் இல்ல, அவங்க பசியா இருக்கிறது என் தேவன் அறிந்திருக்கிறா. நீ பசியா இருக்குது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாது, நீ பசியா இருக்குது என் ஆண்டவராகிய இயேசு அறிந்திருக்கிறா. நீ என்ன தாகத்தோடு இருக்கிறது இயேசு நிச்சயமா அறிஞ்சிருக்கிறா. நீ பசியா இருக்கிற, வியாதியா இருக்கிற, கஷ்டமா இருக்கிற, உன் பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனா உன் பரமபிதா எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு அன்றன்றைக்குரிய ஆதாரத்தை கொடுக்கிறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் வல்லவராகவும் இருக்கிறார். இங்க வெளிப்பாடு கொடுக்கிறார். மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு சென்ற பேதுருவை சந்திப்பதற்கு இயேசு போயிட்டு வெளிப்பாடை கொடுத்தார். இப்ப போயிட்டு இருந்தாங்களா, இயேசுவை பார்த்தாங்களா, பார்த்த உடனே ஒருத்தன் கண்டுபிடிச்சான். யாரு? அன்பான சீசன் யோவான் கண்டுபிடிச்சிட்டான். சீசன் யோவான் கண்டுபிடிச்சான். இவர் என்ன பண்றாரு, இயேசுன்னு சொன்ன உடனே என்ன ஆயிட்டாருன்னா, பேதுரு யாருமே தண்ணியில
குதிக்கல. யார் குதிச்சது? பேதுரு குதிச்சிட்டார். ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? லூக்காவுல முழுகி போனாரு. அப்போ அவர் சொன்னார், ஐயரே நான் மாண்டு போறேன், என்னை தூக்குங்கன்னாரு. உடனே ஆண்டவர் கை பிடிச்சி தூக்கி விட்டார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டு தூக்கி விட்டாரா? இங்க தூக்கலாம் இல்லை, நீயா வா, நீயா வான்னு விட்டார். குதிச்சவன் என்ன பண்ணிட்டான்? இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். பாருங்க, உங்களை பக்குவப்படுத்துவார் இயேசு. ஒரு குறிப்பிட்ட கால உனக்கு வெளிப்பாட கொடுப்பா. நீந்தி நீந்தி தவந்து பிரச்சனை பாடு வர அலைகள் வருகிற காற்று இதெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கையில நீ வரணும். அப்போ வந்தாதான் அந்த வெளிப்பாடு உனக்கு நிரந்தரமா இருக்கும். இயேசு இவன் குச்சிட்டான். ஆனா இயேசு கரைகட்ட போய் நின்னுட்டார். கரையில நின்னுட்டாரா? கரையில நின்ன உடனே வேதம் ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. பேதுரு வந்து கரையால இருந்துட்டு அவன் வர்றதுக்குள்ள அவன் பசியா இருக்கிறான்னு இயேசு அறிந்திருந்தார். என்ன பண்ணாரு? கரி நெருப்பை மூட்டி அவனுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? மீன் வறுத்து வச்சிருக்கிறாரு. வா, நீ வரணும், என்கிட்ட தான் வரணும். உனக்கு கணவனும் கடல்ல குதிச்சு என்ன பண்ண? அந்த காற்றையும் அந்த கடலையும் தாண்டி என்கிட்ட வா. நீ வந்தீனா உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அழைப்பும் வெளிப்பாடும் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வா. ஆமென். ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை கொடுத்தார். நீந்தி 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 தவந்து வந்தான். வந்த உடனே அவன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு? மீனை சுட்டு வச்சிருக்கிறாரு. மீனை சுட்டு வச்சது மட்டும் இல்ல, சூப்பரா காட்டுவார் ஆண்டவர் எப்பயுமே. ஒரே ஒரு பார்வை பேதுரு பார்த்தாரு. இங்க என்ன பண்ணிட்டாரு? எங்க நெருப்பு மூட்டப்பட்ட போது இயேசுவை அவன் மறுதலிச்சான அரமனை வாசலிலே அதே நெருப்பு மூட்டிட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவனுடைய உள்ளம் உடைந்து இயேசுவின் கிட்டே வந்தான். ஏன்னா இயேசு அறிந்தார் அவன் மனதளவிலே உடைக்கப்பட்டிருக்கிறான் என்று இயேசு அறிந்தார். மனதளவிலே உடைக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் நீ வந்திருக்கலாம். யார் அறிகிறாலும் நான் உன்னை பார்க்கணும் இல்லையோ, என் இயேசு உன் உள்ளத்தை பார்க்கிறான். அவன் உடைக்கப்பட்டான், இயேசு அறிந்தார். பசியா இருக்கிறான் இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. மீனை கொடுத்து நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட வச்சுட்டு நாலாவது ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். உடைந்தவனுக்கு இயேசு தன்னுடைய அன்பை உறுதிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 15-16 வாசிங்க. யோவான்ல 15-16. போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அறிவீர் என்றார். அல்லேலூயா. இயேசு இவனை அழைப்பதற்கு முன்பாக அழைச்ச உடனே இவன் இயேசு மேல வச்சிருக்கிற ஒரு அளவில்லாத அன்பு இயேசுவுக்கு தெரியும். பாருங்க, ஒரு டைம் சீசனுடைய காலெல்லாம் இயேசு கழுவார். உடனே அவன் கேட்பான், ஏசப்பா நீங்க என்ன பண்ணக்கூடாது? என் காலெல்லாம் கழுவ கூடாது. நான் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? நீங்க தொடக்கூடாது. நான் இயேசு சொல்றாரு, நான் கழுவுனா உங்களுக்கு கூட என்ன பண்ண பங்கு இல்லைன்ட்டார். உடனே என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவரே என் தலையில இருந்து கால் வரைக்கும் கழுவிடுங்க. அவனுக்கு எவ்வளவு இயேசு வேணும்ன்றது, இயேசு தான் கூட இருக்கணும்ன்றது அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆசை பார்த்தீங்களா? அன்பு. அன்னைக்கு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். நெருப்பை பார்க்க பார்க்க அந்த பெண்ணு கட்ட மறுதளிச்சதை நினைக்கிறான். நெருப்பை பார்க்க 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 அந்த அரமனையில மறுதளிச்சதை நினைக்கிறான். நெருப்பை பார்க்க பார்க்க மூணாவது வாட்டி சபிக்க சத்தியமானதை நினைச்சான். ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனாலும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ஒரு சிலருக்குலாம் என்ன பிரச்சனை வந்தா என்ன பண்றாங்க? சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. இவன் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்னாடி என் ஆண்டவர் எப்பயுமே நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபை இருக்குது. எடுக்க வேணாம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா சபை கிட்ட சொல்லுவாரு, அவங்க கிட்ட இருக்கிற பெசல சொல்லுவாரு. நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? குறைவில் எனக்கு என்ன பண்ணீங்க? வைராக்கியமா இருந்தீங்க. அவங்க அன்பை சொல்லிட்டு உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவு. எப்பயுமே ஆண்டவர் அப்படிதான். நல்லதை சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு? நம்ம கரெக்ஷன் பண்ணுவார். நம்ம குறைய சொல்வார், கரெக்ஷன் பண்ணுவார். இந்த பேதுருவுக்கு அவன் பசியா இருக்கிறான். பசியை ஆத்திட்டு, பசியில நீ எது சொன்னாலும் யாருக்குமே பசி வந்துச்சுன்னா ஒரு சிலர்லாம் அடிக்க கூட செஞ்சிருவாங்க. அடிக்க கூட என்ன பண்றாங்க? செஞ்சிருவாங்க. டென்ஷனா இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு. அந்த வயிறுக்குள்ள போய் அந்த வயிறு நிறைஞ்ச உடனே தான் என்ன சொன்னாலும் அவங்க காதுல கேட்கும். அது வரைக்கும் கேட்கவே மாட்டாங்க. குதிக்கிறதும் பேசுறதும் எல்லாமே செய்வாங்க. இவன் பசி உள்ளவன், இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கடவுளே. பசி ஆத்திட்டு சொல்றாரு, பேதுரு பார்த்து கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியா?
என்ன பண்றாரு? என்னை நேசிக்கிறியா? இவங்களை எல்லாரையும் காட்டில என் மேல அன்பா இருக்கிறியான்னு கேட்கிறார். இங்க 7 பேர் இருக்கிறான், இவனை காட்டில நீ என்ன பண்ற? என் மேல அன்பா இருக்கிறியான்னு கேட்கிறார். இவன் சொல்றான், ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன். மறுபடியும் இயேசு கேட்கிறாரு, மறுபடியும் 3 வாட்டி இயேசு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவன் கடைசி அவனுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்லி விட்டுட்டு ஓடி போயிடுறோம். பாருங்க, அந்த சொல்ல வார்த்தை இல்லாத ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் என்று ஒப்பு கொடுத்தான். அறிவீர் என்று சொன்னார். அருமையான தெய்வ பிள்ளையே, உனக்குள்ள இயேசுவின் அன்பு இருக்குது. அந்த அன்பை கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. இயேசுப்பா மேல நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த அன்பை காட்டுறதுக்கு நாம் உலகத்தை விட வேண்டும், மாம்ச இச்சையை வெறுக்க வேண்டும். நம்ம முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம், பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், தப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், திருடி இருக்கலாம், ஒருத்தரை கெடுத்து இருக்கலாம், விபச்சாரம் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள கால் வச்சுட்ட உடனே பழசெல்லாம் தூக்கி போட்டு புதிய வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவ பிள்ளை. ஆமென், ஆமென். புதிய வாழ்க்கைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். இங்க சொல்றாரு, பேதுருவுக்கு 2 இருக்குது. உலகம் இருக்குது, இயேசு மேலே அன்பு இருக்குது, உலகத்தின் மேல அன்பு இருக்குது. ஆனா இயேசு மேல அன்பா இருந்தானா அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போயிருப்பானா? சொல்லுங்க. அவன் என்ன சொன்னான்? வாழ்விலும் சாவிலும் எப்படி ஒரு கணவன் மனைவி பொருத்தனை உண பண்றாங்க, திருமணத்துல ஒப்பந்தம் பண்ணிக்கிற மாதிரி கணவன் மனைவி போல ஒப்பந்தம் பண்ணிக்கிறான் இயேசு கிட்ட. ஆனா இயேசு செத்துட்ட உடனே அந்த பக்கமே தலை வைக்கலாம. ஆனா பெண்கள் சொன்ன பிறகு தான் ஓடி பார்க்கறான். பாருங்க, உங்களுக்குள்ள நல்ல அன்பு ஐக்கியம் இருக்கும். ஆனா இந்த அன்பை காட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுவின் பாதத்துல நடப்பதுதான் அன்பை காட்டுகிற வழி. இன்னைக்கு ஆராதனையில சொன்னது போல இயேசுவின் அடிசுவர்ல நடப்பதுதான் நீ அன்பை காட்டுற வழி. நான் இயேசு கிட்ட இயேசு மேல அன்பா இருக்கிறேன்னு இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றது மட்டும் இல்ல, இந்த பைபிளின் படி வாழறவங்களா மாறணும். ஆமென். வெள்ளை புடவை கட்டுறது மட்டும் இல்லைங்க, அந்த வெள்ளை புடவை மாதிரி உன் இருதயம் வெள்ளையா இருக்கணும். அப்பதான் இயேசு மேல இருக்கிற ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பு உன்னால காட்ட முடியும். இயேசு அதை தான் வந்து உறுதிப்படுத்துறார். பேதுருலாம் பாருங்க, 12 சீசனை விட பார்த்தீங்கன்னா 12 சீசன்ல பேதுரு தான் பெசலே. எப்ப பார்த்தாலும் இயேசு மேல அன்பா இருக்கிற உங்க பின்னாடி வருவேன், உங்களுக்காக சாவேன், இப்படியே சொல்லிட்டு இருந்தான். கடைசியா அவருக்காக தான் அவன் சத்தான். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா நீ சரியா என் பின்னாடி என் மேல இருக்கிற அன்பு நீ சரியா காட்டினா ஒரே ஒரு வழி இருக்குதுப்பா, என் பின்னாடி வா, நான் விட்டு போன இந்த ஊழியத்தை நீ செய் என்று சொன்னார். அவன் செய்தான், கர்த்தருக்காய் வாழ்ந்தான். அல்லேலூயா. 4வது அன்பா இருக்கிறியான்னு கேட்டுட்டு சும்மா இல்லைங்க, இயேசு உடைந்தவனுக்கு அவனுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பொறுப்பு இல்லாதவன் பேதுரு, பொறுப்பு இல்லாதவன். ஒண்ணு ஆண்டவர் கூட இருந்தானா ஆண்டவர் கூட, இப்ப சபைக்கு வந்தா சபையிலேயே மாறிடுவான். ஆண்டவர் கூட இருந்தா ஆண்டவர் கூட இருப்பான். உலகத்துக்கு கூட போயிட்டு என்ன ஆயிடுவான்? சொல்ல மாட்டேன்றீங்களே, அசைவாடத்துக்கு போயிட்டீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உலகத்துக்கு கூட இருந்தா உலகத்துக்கு கூட போயிடும். இப்போ இயேசு கூட எங்க போயிட்டான்? பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படிதாங்க மாறி போயிடுச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பு எங்க ஆரம்பிக்கணும்னா சபையில தான் நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்கப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ளேயே அன்பு, தியாகம், இரக்க குணம் இருக்குது. ஆனா நம்மளுக்கு தான் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எப்ப அவர் வருவார் நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பயுமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்ப வருவீரோ எப்ப வருவீரோ. ஒவ்வொரு நாள் என்ன பண்ண இயேசு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமே, இல்லப்பா எனக்கு இந்த ஆசைலாம் இருக்குது, முடிச்சுட்ட பிறகு வாப்பான்னு சொல்லவே கூட. நீங்க ஒண்ணுதான் இயேசு கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டபடி வாங்க, என் தெரு ரட்சிக்கப்படல, இதை தான் சொல்லணும். நான் வீடு கட்டிட்ட பிறகு நான் ஆண்டு அனுபவிச்ச பிறகு வான்னு சொல்லவே கூடாது. அதை மட்டும் சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்படாத என் ஜனங்கள் கோடா கோடியா இருக்கிறாங்க ஐயா, அவெல்லாம் நரகத்துக்கு போக கூடாதுன்னு தான் நீ கேட்கணுமே கண்டி. மத்ததுக்காக என்ன பண்ணணும்? நம்ம கேட்கவே கூடாதுங்க. இங்க ரொம்ப தெள்ள தெளிவா போட்டிருக்குது. இவனை கூப்பிட்டு அவன் அன்புல ஸ்ட்ராங்கா இல்லை, ஆனா ஸ்ட்ராங் ஆக்கிட்டு என் பின்னாடி வாப்பான்னு சொல்லிட்டு ஊழிய பொறுப்பு இல்லாதவனுக்கு பொறுப்பு கொடுக்குறேன். ஆமே, ஆமே. இயேசுவே பொறுப்பு இல்லாதவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு. ஆமே, பாருங்க, அப்பதான் பொறுப்பா இருப்பான். ஒரு கதை கூட உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் திருடன் வந்து என்ன பண்ணுவானா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தான். தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? எஸ்தரக்கா மட்டும் கை தேக்கா, எல்லாரும் தெரியலன்றாங்க, நான் சொல்லிடுறேன்க்கா. என்னன்னா நல்லா கவனிங்க. என்னாச்சுன்னா திருடன் ஒருத்தன் போயிட்டே இருந்தானா, ஒருத்தன் பணம் பைய வச்சுட்டு இருந்தான். பணம் பைய வச்சுட்டு இருக்கிறான். இவன் பேக்ல இருந்து எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் இதை கண்டுபிடிச்சிட்டான். வச்சிருக்கிற
இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டானா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், நான் வர வரைக்கும் என் பையன் என்ன பண்ணேன், திருடங்கட்டியே பத்திரமா பணத்தை கொடுத்துட்டு போனான். அவன் வர வரைக்கும் வேற யாருன்னா இதை கொடுத்துட போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் பத்திரமா கொடுத்தான். திருடங்கட்டியே கொடுத்து என்ன பண்ணாருன்னா அந்த பணத்தை அவன் பத்திரமா பாதுகாத்தான். இன்னைக்கு ஆண்டவர் பாரு, பொறுப்பு இல்லாதவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்து அவனை பொறுப்பாக்குறதா என் ஆண்டோடைய வேலை. பாருங்க, ஹீரோவை கொண்டு ஆண்டவர் ஹீரோவா மாத்த மாட்டாரு, ஜீரோவை கொண்டு தான் ஹீரோவா மாத்துவார். அல்லேலூயா. ஒண்ணு இல்லாதவனை கொண்டு தான் ஹீரோவா மாத்துவார். இங்க இந்த பைக்கை பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே கதவுதான். ஒரு சிலர்லாம் பிள்ளைங்க பாஸ்டுடைய பிள்ளைங்களா இருப்பாங்க, ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்க, என் தலைமுறை தான், எனக்கு அடுத்த தலைமுறை வந்தாதான் என் ஊழிய தலைமுறை. ஆனா என் முன்னாள் தலைமுறை என்ன பண்ணல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. இப்படி அடுத்த தலைமுறை இல்லாத எங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலிப்படத்துல உங்களை எல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாருன்னா அவர் எவரும் நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். என்னை பார்த்து ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, பரவாயில்ல முடிச்சூர்ல நல்லாவே பாட்டு பாடலாலும் என்ன கிட்ட பலிப்படத்துல ஏற்றி அவங்களை மைக்க கொடுத்து யூடியூப்லயே போற அளவுக்கு நீ கொண்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு நாள் தெரியும், நீங்க நல்ல ஒரு சிங்கரா மாறி ஒரு கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுப்பு இல்லாதவங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கிறவர் என் ஆண்டவர். பொறுப்பை கொடுத்துட்டு அவனை பார்த்து கேட்கிறார், வாசிங்க மத்தேயு யோவான் சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனம். அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாவது தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றார். அன்று சொல்லிட்டார், ஆட்டுகளை என்ன பண்ணு மெய்ப்பாயான்னு கேட்டார். ஆட்டுக்குட்டின்னா என்ன பண்ண சிறுவர் ஊழியம், ஆடுகள் என்பது பெரிய ஆத்துமா, இதை மெய்ப்பையான்னு கேட்டார். அவன் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் மெய்ப்பேன், நீங்க அறிவீருன்ட்டு அதை கொடுத்தாரு. அவன் செய்தான் ஊழியத்தை. அவன் பார்த்தீங்கன்னா எருசலேமில் இருந்து உலகம் ஃபுல்லா இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு போனவன் யார் என்றால் பேதுரு தான். ஆமென். இயேசுவை இயேசு பின்னாடி பின்பற்றின இவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு சிலுவை தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னா, இயேசு சிலுவையில் அறைஞ்சாரு, அவரை போல நான் பரிசுத்தர் இல்லை, அதனால என்ன பண்ணுங்கன்னா தலைகீழா அறைங்கன்னு சொன்னான். தலைகீழா நின்று பாரு, ஒரு நாளைக்கு போய் வீட்டில் ட்ரை பண்ணி பாரு, ஒரு 3 நிமிஷம் உன்னால் நிற்க முடியாது. ஏதோ குடல் வெளியே வர மாதிரி வராது, வரா மாதிரியும் சுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் தலைக்கீழ அவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினான். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்து தியாகம் பண்ணான். இதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் அடிசுவரை அவன் பின்பற்றினான், இயேசுவின் பின்னாடி அவன் நடந்தான். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ பைபிளை தூக்கிட்டு வரோம், பண்ண பேர் வச்சிருக்கிறோம், இது வச்சிருக்கின்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். சீசர்கள் எல்லாம் இயேசுவை பிரதிபலித்தார்கள், பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, உடைக்கப்பட்டாங்க. இது எல்லாவற்றிலும் இயேசுவை பிரதிபலித்தார்கள். உங்க வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பத்திலே, பாடிலே, பிரச்சனையிலே இயேசுவுக்காக நீ நிற்பையா? நீ நின்ன நான் கர்த்தரை குணப்படுத்துவார். அல்லேலூயா. முதல்ல அவர் தேடி வந்தாரு, 2வது குணப்படுத்துறாரு, 3வது வெளிப்படுத்துறாரு, 4வது உறுதிப்படுத்துறாரு, 5வது அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா.